எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மட்டன் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், கொஞ்சமாக கசகசா இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஆற வச்சு. அப்புறமா ஒரு குக்கரில் எண்ணெய் தேவையான அளவு கிரேவிக்கு அந்த அளவு ஊற்றிக்கிட்டு அது சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு கொஞ்சமாக சேர்த்து அது கூடவே கட் பண்ண ஆனியன் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா கலந்ததுக்கப்புறமா அது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனையும் சேர்த்து கலந்து விடுங்க. இதுவும் அந்த கிரேவியோடு நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து டேஸ்ட்டு பார்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரம். இது நல்லா கொதித்து வரும்போது மேலே கொத்தமல்லி இலை தூவி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது சூடாக சாதத்தோட டிஃபனோடலாம் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.